இந்த T20 வேர்ல்ட் கப் கண்டிப்பா சஞ்சு சாம்சனுக்காகவே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தேன். அப்படி இன்னைக்கு வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி எங்களுக்கு வந்து கிரிக்கெட்னா அர்ஜுன் கிரிபால்னு ஒருத்தர் தான். அவர் ஒரு கிரிக்கெட்டர். எங்களுக்கு வந்து அவர் கூட கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது, கிரிக்கெட் பேசுறது ரொம்ப பிடிக்கும். வெரி நாலேஜபிள் பர்சன். அவரோட வீட்டுக்கு போய் நாங்கள் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் பார்த்தோம். ஸோ மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டோம். குட்டி குழந்தை சொல்லு, இந்தியா ஜெயிக்குமா நியூசிலாந்து ஜெயிக்குமா? அப்புறம் வந்து உங்களோட பிளேலிஸ்ட்ல இப்போதைக்கு என்னெல்லாம் வந்து மைண்டுக்குள்ள போகுதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டோம். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம் தான். இது வேத சத்தியம். விஜய் சுஷில் வந்து ஒரு சாய் அபயங்கர் ஃபேன். கிருத்திகா கிரிபால் அவங்க வந்து ஒரு அனிருத் ஃபேன். எனக்கு வந்து ஒரு இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. மேட்ச் நடக்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் T20ல ஒரு சீரியஸ் கூட நம்ம தோக்கலையா? உண்மைதாங்க. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வைரமுத்து வாரிசே கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. போடா அப்படி போடா. மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பொன்னியின் செல்வன்ல வர இந்த பாட்டு தான் எனக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சு. கிரிக்கெட் விளையாடுறது, கிரிக்கெட்டை பார்க்கறது, கிரிக்கெட்டை பற்றி பேசுறது, அது பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும். ஸோ நாங்கள் நிறைய மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசினோம். நான் ஒரு ஸ்டாட் சொல்ல போகிறேன். இப்போ இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. லேட் 1990ஸ்லேருந்து ஒரு 2007 அந்த டைம் வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து ஒரு இன்வின்சிபிள்ஸ்னுவாங்க. ஒரு டைமில் வெஸ்ட் இண்டீஸ் இருந்தாங்க, ஒரு டைம்ல அந்த ஆஸ்திரேலியா அண்டர் ஸ்டீவ் வாரிக்கி பாண்டிங். ஆனா அந்த ரெண்டு டீமே பண்ணாதது இந்தியா ஒரு பண்ணிருக்கு. அதாவது இந்தியா 2024 லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் 6 ICC ஒயிட் பால் டோர்னமெண்ட் நடந்திருக்கு. மென் விமன் சேர்த்து சொல்றேன், 6மே இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க. T20 வேர்ல்ட் கப் 2024, அப்புறம் விமன்ஸ் அண்டர் 19 வேர்ல்ட் கப், அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, அப்புறம் விமன்ஸ் 50 ஓவர் வேர்ல்ட் கப், அப்புறம் இப்போ மென்ஸ் அண்டர் 19 வேர்ல்ட் கப் இந்தியா தான் ஜெயிச்சாங்க. 2026 T20 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சு 6 ICC ஒயிட் பால் வேர்ல்ட் ஈவெண்ட்ஸ் கண்டினியூஸா ஜெயிச்சிருக்கிறது இந்தியா. இந்த ரெக்கார்டு வந்து இது வரைக்கும் யாருமே இருந்ததில்ல. இதுக்கு அப்புறமும் யாரும் அடிப்பாங்களான்னு ரொம்ப கஷ்டம். டாமினேட் பண்றாங்க ஒயிட் பால் கிரிக்கெட்டை. சூரியகுமார் யாதவ் வந்து சஞ்சு சாம்சனை கட்டி பிடிக்கும் போது எனக்கு ஒரு கோட் தோணுச்சு. வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே ஆகு. மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறப்ப வந்து போறப்ப நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங், அந்த ஆரா வைப் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்கிற நல்ல காலங்களை விட ஒரு கடுமையான காலத்தை கடந்து செல்லும் போதுதான் நீங்க நிறைய கத்துப்பீங்க. இந்த வேர்ல்ட் கப்ல சஞ்சு சாம்சன் கத்துக்கிட்ட மாதிரி நாமளும் வாழ்க்கையை கத்துப்போம். உங்களுக்கு இந்தியா இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள ஓடின பாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க.